ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் இமேஜோ இல்லை ஒரு ஆக்டர் இமேஜோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் இமேஜோ வச்சு இப்படி பக்காவாக வீடியோ வந்து மேக் பண்ணுறதா நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தோம் ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ண போகிறேன். அப்போ நான் சொல்கிற எல்லா டிப்பும் உங்களுக்கு வந்து பக்காவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பண்ணுறது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதனுடைய ப்ரொமோஷன் லிங்க் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கான புக் மார்க் பர்சன் ஷேர் பர்சன் ரெண்டும் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தருப்பேன். நீங்கள் புக் மார்க் பர்சன் ஷேர் ரெண்டுத்தை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷேர் ஆஃப் அலைட் மோஷனில் ஒன் டச் பண்ண போதும் ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, எனக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு, ஆனா உங்களை பிடிச்ச அளவுக்கு வேற யாரையும் பிடிக்காதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புக் மார்க் ப்ளஸ் ஷேர் ப்ளஸ் ரெண்டு இம்போர்ட் பண்ணோன்னே கீழே ப்ளஸ் சைன் பார்த்தாலும் கீழே ப்ராஜெக்ட் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உள்ள வந்து ஷோ ஆகும். இந்த புக் மார்க் ப்ளஸ் மட்டும் வந்து பாஸ்வேர்டு வந்திருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து அந்த வீடியோ சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு புக் மார்க் ப்ளஸ் நோட் பண்ணிங்க. புக் மார்க் ப்ளஸ் நோட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு ஆடியோ லேயர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகலாம். இதுக்கான ஆடியோ லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி ஆடியோ செலக்ட் பண்ணி வியூவால் குத்தினா நீங்கள் டவுன்லோட் ஆடியோ வந்து ஷோ ஆகும். சைடில் ப்ளஸ் இருக்கும். நீங்கள் ப்ளஸ் குத்தினா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் நீங்கள் ஆட் பண்ண ஆடியோ வந்து லாஸ்ட் வரையும் கரெக்டாக செட் ஆகிதான் செக் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா கரெக்டாக டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக இங்கே ஒரு 2 லேயர் இருக்கும். இந்த 2 லேயருக்கு அடுத்து ஒரு புக் மார்க் இருக்கும். இந்த புக் மார்க்லேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இந்த புக் மார்க் வச்சுங்க 1351 வச்சு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே திராட் இருக்கும். திராட் கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்பல்சரி வரும். அது கிளிக் பண்ணி உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி அலைன் பண்ணிங்க. அலைன் பண்ணி நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணி யாராக கிளிக் இங்கே கட் ஆஃப்னு வரும். கட் ஆஃபில் கட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து கட் ஆகிடும். நான் கீழே ஷோ பண்ணுற பாருங்கள். நான் எப்படி கரெக்டாக இந்த பீட்டுக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆல்ரெடி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இந்த இமேஜ் வந்து நான் டிலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணால் இதுக்கு வந்து ஷேகப் ஆட் பண்ணுறதா இருக்கும். எப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம். பேக் வாங்க. ஷேகப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபர்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்னு வரும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜ் இப்போ ஆட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளஸ் சைன் பண்ணுங்கள். ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து பிளர் எஃபெக்டோட ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் எந்த இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளஸ் சைன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் அந்த 2 எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கேருந்து நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பேஸ்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து கரெக்டாக இந்த 2 லேயர் வந்து நீங்கள் கலர் அண்ட் ஃபில் இமேஜ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வர லேயர்லேருந்து இந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த லேயருக்கும் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக பேஸ்ட் பண்ணி அவங்க எஃபெக்டை கரெக்டாக டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக இந்த டபுள் புக் மார்க் முன்னாடி வரையும் கரெக்டாக 27:20 வரையும் கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த சென்டர் ஆகிற எல்லா லேயருக்கும் இந்த ஒரே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வந்துருங்க. நெக்ஸ்ட்டு பேக் வாங்க. ஷேர் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ளஸ் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா கரெக்டாக பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல எஃபெக்ட் ஆட் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு டபுள் புக் மார்க்கில் லாஸ்ட் ஒரு 3 லேயருக்கு இந்த 3 லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். கரெக்டாக இந்த 3 லேயர் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். பேக் வாங்க. ஷேர் ப்ளஸ் பண்ணிங்க.
ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் மேலே பார்த்தா ஒரு 2 சிசி இருக்கும், சிசி லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி டிக் ஆப்ஷனில் 2 செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், லேயர் மாதிரி. அது காப்பி டூ லேயர் கொடுத்துங்க. பேக் வாங்க, புக் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்ல இந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பேஸ்ட் டூ லேயர்னு வரும். அது கிளிக் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே இங்கே செட்டிங் பதில் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செலக்ட் ஆகி செக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தா போதும், வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.